பிஸ்கட், சாக்லேட், ஐஸ்கிரீம் போன்ற உணவு வகைகளிலும் லிப் பாம் போன்ற அழகு சாதன பொருட்களிலும் சேர்க்கப்படும் ஆயில் இந்தியாவிலேயே அதிகமாக இறக்குமதி செய்யப்படும் ஆயில். ஓவராலாக 90 லட்சம் டன்னுக்கு மேலே இறக்குமதி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியாவில் எண்ணெய் வித்து பயிர்களிலேயே மானியம் கொடுக்கக்கூடிய ஒரே பயிரும் வனவிலங்குகள் சேதப்படுத்தாத ஒரே பயிரும் இதுதான். இந்த பயிர்களின் வளர்ச்சிக்காக விலங்குகளின் வாழ்விடமும் அளிக்கப்பட்டு வருகிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் எந்த பயிர்னா, உலகத்தில் நாம 60-70% பயன்படுத்தக்கூடிய வெஜிடபிள் ஆயிலான ஃபார்ம் ஆயில் தாங்க. நாம இன்னைக்கு இந்த ஃபார்ம் ஆயிலோட வரலாறு மற்றும் உபயோகம் என்னன்னு பார்க்கலாம். ஃபார்ம் ஆயில்ங்கிறது உலகத்துல மிகவும் பரவலா பயன்படுத்தப்படும் தாவர எண்ணெய். ஃபார்ம் பல எண்ணெய் தான் பொதுவாக ஃபார்ம் எண்ணெய் என்று அழைக்கப்படுறாங்க. இந்த எண்ணெய் ஃபார்ம் மரத்தின், அதாவது எலாசிஸ் கினின்சிஸ் பழத்தோட கூழிலிருந்து தயாரிக்கப்படுது. இந்த வெப்பமண்டல பழம் அதிக பீட்டோ கரோட்டின் இருக்கிறதுனால சிவப்பு நிறமா இருக்குங்க. பழம் பார்க்க ஒரு பெரிய ஆலிவ் அளவு மாதிரி இருக்கும். இந்த பழத்துல ஒரு விதை மற்றும் ஒரு கர்னல் இருக்கும். ஒரு கொத்துல 70-80 kg கூட இருக்குங்க. இதுதான் ஃபார்ம் ஆயில் தயாரிக்க பயன்படுது. ஒவ்வொரு ஃபார்ம் பழத்திலும் 30-35% எண்ணெய் இருக்கும். ஃபார்ம் பழ எண்ணெய் மற்றும் ஃபார்ம் கர்னல் எண்ணெய் ரெண்டிலுமே அதோட கொழுப்பு அமில கலவையில் வேறுபாடு இருந்தாலும் தோற்றம் ஒரே தாவரியல் பண்பு தாங்க கொண்டிருக்கும். ஆப்பிரிக்கன் மகாக்கனி மரத்துக்கும் ஃபார்ம் ஆயில் மரத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க. ரெண்டுமே ஒரே நாட்டில் பிறந்து வளர்ந்து தான். இதை நம்ம ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்க. நில பயிர்களிலேயே ஃபார்ம் மரம் தான் திறமையான எண்ணெய் பயிர்னு சொல்றாங்க. 1 ஹெக்டேர் நிலத்துல மற்ற எண்ணெய் பயிர்களோட ஒப்பிடும்போது இது அதிக மகசூல் கொடுக்குது. ஃபார்ம் மரங்கள் 3-4 வருடங்கள் ஆகிறப்பயே பழங்களை அறுவடை செஞ்சிடறாங்க. உலகத்துல ஃபார்ம் ஆயில் உற்பத்தி 1995ல் 15.2 மில்லியன் டன்னும் 2018ல் 72.8 மில்லியன் டன்னும் அதிகரிச்சிருக்கு. இதுதான் தாவர எண்ணெய்களிலேயே மிக உயர்ந்த உற்பத்தி அளவு. இந்த அளவு முக்கியமா இந்தோனேஷியா 57%, மலேசியா 27% உற்பத்தி பண்றாங்க. இது முதல்ல 1870ல் மலேசியாவில் ஒரு அலங்கார தாவரமா அறிமுகப்படுத்தப்பட்டு பிற விவசாய பயிரா உருவாக்கப்பட்டது. 1917 ஆண்டுல முதல்ல வணிக நடவு நடைபெற்று மலேசியாவில் ஃபார்ம் ஆயில் தொழிலுக்கு அடித்தளமா அமைஞ்சிச்சு. 1960ல் முக்கிய தொழிலா பல மடங்கு விரிவடைஞ்சிருச்சு. 2015ஆம் ஆண்டுல இந்தோனேஷியா 9 மில்லியன் ஹெக்டேர் உலகின் மிகப்பெரிய ஃபார்ம் ஆயில பயிரிட்டுச்சு. மலேசியா 5 மில்லியன் ஹெக்டேர் பயிரிட்டுச்சுங்க. உற்பத்தியில ஃபர்ஸ்ட்ல இந்தோனேஷியாவும் மலேசியாவும் இருக்காங்க. உலக அளவில் 84% இவங்க தான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலகின் பிற பகுதிகளிலும் உற்பத்தி அதிகமாக ஏற்பட்டிருக்கு. பெரும்பகுதி தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்கா 4.5 மில்லியன் டன், தாய்லாந்து 2.8 மில்லியன் டன் அண்ட் மேற்கு ஆப்பிரிக்கா 2.7 மில்லியன் டன் உருவாக்குறாங்க. பிலிப்பைன்ஸ், நைஜீரியாலே உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிற இடத்துல இது நல்லா வளருது. அதாவது தமிழ்நாட்டில் 900 mm மழைப்பொழிவு இருக்கு. இதை விட 3 மடங்கு அதிகமாக மழைப்பொழிவு இருக்கிற ஊர் தான் இந்தோனேஷியாவும் மலேசியாவும். இங்கே 3000 mm இருந்து 4000 mm மழைப்பொழிவு இருக்கு. இந்தோனேஷியாவில் உள்ள சுமத்ரா தீவு உலகத்திலேயே 130 எரிமலை, அதாவது வெடிக்கும் எரிமலைகளை கொண்ட தீவு. இந்த தீவுல தான் அதிகமான ஃபார்ம் மரங்களை வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. சுமார் 400 ஹெக்டேர் அளவுல வச்சிருக்காங்க. இதுல காடுகளை அழிச்சு இதை உருவாக்கியிருக்காங்க. ஃபார்ம் மரம் சல்லிவேர் குடும்பத்தை சேர்ந்தது. அதாவது தென்னை, ஈச்சமரம் போன்ற வேறு அமைப்பை கொண்டு இருக்கு. இந்தியாவிலேயே எண்ணெய் வித்து பயிர்ல அதிக மானியம் கொடுக்கிற ஒரே எண்ணெய் வித்து பயிர்னா அது ஃபார்ம் மரம் தாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட்ல ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத், கோவா இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதில் ஆந்திராவில் தான் அதிகமான ஃபார்ம் மரங்கள் வளர்த்துட்டு இருக்காங்க. இதை ப்ராசஸ் பண்ணுற ஃபேக்டரியும் ஆந்திராவில் தான் இருக்கு. இதுதான் அங்கே பெரிய ஃபேக்டரியாகவும் இருக்கு. இங்கே க்ரூட் ஆயிலை ப்ராசஸ் பண்ணி ஆயிலாக மாத்துறாங்க. ஃபார்ம் பழக்குள்ள இருந்து நமக்கு க்ரூட் ஆயில் தான் முதல்ல கிடைக்கும். நாம் அதை ப்ராசஸ் பண்ணி ஆயிலாக மாற்றணும். குவைத்தில் க்ரூட் ஆயில் தயார் பண்ணுற வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்தோனேஷியாவும் மலேசியாவோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம்னா அது ஃபார்ம் ஆயில் உற்பத்தி தான். தென்னையில் 1 டன் எடுக்கிற இடத்துல 6 மடங்கு அதிக மகசூல் இதில் கிடைக்குது. தென்னையை சேதப்படுத்துகிற வண்டுகள் எல்லாமே ஃபார்ம் மரத்தையும் சேதப்படுத்தும். காண்டாமிருக வண்டு, தண்டு துளைப்பான், இலையில வர வெள்ளையி, இலைய வெட்டும் வண்டு இது எல்லாமே பாதிக்குது. செடியை தாக்கும் நோய்கள் மற்றும் அதோட சத்து பற்றாக்குறை சம்பந்தப்பட்ட எல்லா போட்டோஸும் இணைச்சிருக்கோம் பாருங்க. நீர் அதிகமாக இருக்கிற இடத்தைத்தான் இந்த மரம் அதிகமாக விரும்பும். முக்கியமாக தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பகுதியும் அடங்கும். கடலூர், விருத்தாச்சலம், விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி போன்ற காவிரி டெல்டா பகுதியிலையும் வளர்த்துக்கிட்டு வர்றாங்க.
தோட்டக்கலைத்துறையும் தனியார் நிறுவனம் விவசாயிகளுக்கு மானியத்தில் கண்டுகளை கொடுத்து விவசாயிகளிடம் அதை வளர்க்க வச்சு பிறகு அவங்களே அந்த ஃபார்ம் பழத்தை வாங்கிக்கிறாங்க. தென் தமிழகத்தில் இதை பயிர் செய்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஃபார்ம் ஆயிலோட உற்பத்தி பொருட்கள் என்னன்னா உலகத்தில் 60-70% யூஸ் பண்ணுறாங்க. வெஜிடபிள் ஆயில்னாலே அது ஃபார்ம் ஆயில் தாங்க. 1960 ஃபார்ம் ஆயில் உற்பத்தி வேகமாக அதிகரிச்சுட்டு வருது. 1970 2020 இடையில ஃபார்ம் ஆயில் உற்பத்தி 40 மடங்கு அதிகரிச்சிருக்கு. உலகத்திலே 2 மில்லியன்லேருந்து சுமார் 80 மில்லியன் டன்னா உயர்ந்துகிட்டு இருக்கு. ஃபார்ம் ஆயில் கொண்ட பொருட்கள் பட்டியல் கிட்டத்தட்ட முடிவற்றதாகவே போய்கிட்டு இருக்கு. ஃபார்ம் ஆயிலில் சோப்பு, ஷாம்பு, அப்புறம் சூப்பர் மார்க்கெட் பொருள் பாதிக்கு மேலேயும் பல வகையான உணவுப் பொருட்களிலும் இருக்கு. பிஸ்கட், ஐஸ்கிரீம், சாக்லேட், லோசன், இன்ஸ்டன்ட் நூடில், அழகு சாதன பொருட்கள், சமையல் எண்ணெய், அப்புறம் பராமரிப்பு பொருளில் 70% ஃபார்ம் ஆயிலிருந்து பெறப்பட்ட பொருளாக தான் இருக்கு. பயோடீசலாகவும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. உணவு மற்றும் கைவினை பொருட்கள் மற்றும் பிற பொருட்களிலும் பயன்படுத்துறாங்க. வெண்ணெய் மற்றும் தாவர எண்ணெய்க்கு மாற்றா இதை பயன்படுத்துறாங்க. இதை பராமரிப்பு மற்றும் துப்புரவு பொருட்களிலும் பரவலாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஃபார்ம் ஆயிலில் தயாரிக்கப்படுற உணவுகள் எல்லாமே சுவையுடையதாக இருக்குங்க. ஐஸ்கிரீம் வேகமாக உருகாம கெட்டித்தன்மையோடு இருக்கிறதுக்கும் உதட்டுக்கு பளபளப்பை கொடுக்கும் லிப்பாம்களிலும் பயன்படுத்துறாங்க. இதுல டொகோட்ரைனால் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் ஈயோடு சேர்ந்து மூளையோட செல்களை பாதுகாக்குது. ஞாபக மறதி, டிமென்ஷியா, அல்சைமர் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதையும் தடுக்கவும் தள்ளிப்படவும் செய்துங்க. இதயத்தை பாதுகாக்கும் பண்புகள் இதில் அதிகமாகவே இருக்கு. ஃபார்ம் மர வளர்ச்சிக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ், கால்சியம், குளோரின், சல்ஃபர் மற்றும் போரான், காப்பர், ஜிங்க், பொட்டாசியம் போன்ற முதன்மை மேக்ரோ நியூட்ரியன்ஸ் முற்றிலும் தேவை. மெக்னீசியம் ஃபார்ம் மரத்திற்கு ஒரு முக்கியமான 2ஆம் நிலை மேக்ரோ நியூட்ரியனாக கருதப்படுது. கால்சியம் மற்றும் கந்தகம் குறைவாக இருந்தால் கூட போதுமானது. ஃபார்ம் ஆயிலில் சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட் ஆயில், விட்டமின் இ, பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஒருவருக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படும் விட்டமின் இ 20% தேவை ஃபார்ம் ஆயிலில் 10 ml இருக்குங்க. நியூட்ரியன்ஸும் அதிகமாக இருக்கு. எல்லா வெஜிடபிள் ஆயில் கிராப்டை விட ஃபார்ம் ஆயில் ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்குங்க. 1 ஹெக்டேர் ஃபார்ம் ஆயில் தோட்டம் இயருக்கு 3.8 டன் க்ரூட் பாம் ஆயில் உற்பத்தி கிடைக்குது. மற்ற வெஜிடபிள் ஆயிலான சோயாபீன், சன்ஃப்ளவர் போன்றவை இல்லை. வெஜிடபிள் ஆயில் இயருக்கு 1 டன் க்ரூட் ஆயில் தான் உற்பத்தி செய்யுது. 150 நாடுகளில் 3 பில்லியன் மக்கள் தற்போது ஃபார்ம் ஆயில் அடிப்படையான பொருட்களை பயன்படுத்திட்டுறதுனால இந்தோனேஷியாவோட பொருளாதாரம் உயர்ந்துட்டு இருக்கு. வனவிலங்குகளோட வாழ்விடம் இதனால பாதிக்கப்படுதுங்க. ஃபார்ம் ஆயில் உற்பத்திக்கான தோட்டங்களால வனவிலங்குகளோட வாழ்விடம் பெரிய அளவில் அழிக்கப்பட்டுட்டு வருது. பாம் ஆயில் பண்ணைகளை யூஸ் பண்றதுனால உயிரியல் பாலைவனமாவே மாறிக்கிட்டு வருது. ஃபார்ம் ஆயில் விரிவாக்கத்துக்கு 47% சுமார் 5600 சதுர மைல் பரப்பளவு காடுகள் அழிக்கப்பட்டுருச்சு. இந்தோனியால 7000 சதுர மைல் மலைக்காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. மொத்தமா 12600 சதுர மைல் காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. இந்தோனேஷியா, மலேசியாவும் இதுல ஒன்னாவே யூஸ் பண்றாங்க. மீதமுள்ள மலைக்காடுகள் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக அழிக்கப்பட்டு விலங்குகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. இதனால விலங்குகள் உணவில்லாமல் பட்டினியால சாகுது இல்ல கொல்லப்படுதுங்க. காலிமந்தன், கசோங்கன் பகுதிகளில் ஒரு பிரைவேட் நிறுவனம் 56 சதுர மைல் வெப்பமண்டல மலைக்காடுகளை அழிச்சு அங்கே உள்ள 400 500 ஒராங்குட்டான்களோட அழிவுக்கு காரணமாயிருச்சு. சுருங்குற வாழ்விடத்தினால ஒராங்குட்டான்கள் மனித குடியிருப்புக்கு பழத்தோட்டங்கள் மற்றும் ஃபார்ம் ஆயில் தோட்டங்களை தாக்கிறதுனால அது சுட்டு கொல்லப்படுதுங்க. போர்னியான் மற்றும் சுமத்ரான் ஒராங்குட்டான்களும் தலா 500 விலங்குகள் மேல் பாதிக்கப்படைஞ்சிருக்கு. சுமத்ரான் காண்டாமிருகம் 550 650 வரையும், ஆசிய யானை 200 550 வரை யானை குடும்பங்களும், சுமத்ரான் புலி 400 670 புலிகளும் பாதிக்கப்பட்டு வாழ்விடத்தை இழந்திருக்குங்க. ஃபார்ம் ஆயிலோட தீமைகள் பார்த்தா 20% அதிகமான கொழுப்பு இருக்கிறதுனால மார்பக பெருங்குடல், புரோஸ்டேட் புற்றுநோய் போன்ற சில புற்றுநோய்க்கு ஆபத்துக்கான இருக்கலாம்னு சொல்றாங்க. ரத்தத்தில் உள்ள கொழுப்பை உயர்த்தது இருதநோய் அபாயத்தை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதிகப்படியான உபயோகத்தினால கல்லீரல் மற்றும் உள்ளுறுப்புகளை கொழுப்பு திரட்சியை